போர் நிறுத்தம்லாம் வரவே வராது. என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சைக்காலஜிக்கல் இதாக வச்சுக்கங்க. ஊரில் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார பெரிய ரவுடி இருக்கான். இன்னொரு சாதாரண ஒருத்தன் வந்து அடிச்சுவிட்டான். ரவுடி பையனையோ சொந்தக்காரனையோ அந்த தம்பி அடிச்சுவிட்டான். இல்லை ரவுடியோ வந்து கை வச்சுட்டான். இவன் நேரடியாக இந்த ரவுடி போய் அவனை அடிக்கணும் அப்படின்னா, அவனும் வந்து பயங்கர பலசாலியாக ஒரு மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்பாப்பா சரி ஓகே நான் விட்டு கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு ரவுடி எந்த காலத்துலேயும் இறங்கவே மாட்டாங்க. அவன் வீணாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தன்னோட இதை வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி ரொம்ப வன்மத்தோடு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே நிலைமையில் அமெரிக்கா இருக்கான். அமெரிக்கா கடந்த ஒரு 70 வருஷமாக 45க்கு அப்புறமே எப்போ ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டாங்களோ போட்டு இந்த உலகத்துக்கு நான் தாண்ட பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சானோ அப்படின்னா இப்போ வந்து 45ல் போட்டாங்கன்னா அங்கே ஒரு 55 வருஷம், இப்போ ஒரு 25 வருஷம், 80 வருஷம். கிட்டத்தட்ட 80 வருஷத்தில் கச்சா எண்ணெயோட பயன்பாடு வந்து 45க்கு அப்புறமே கொஞ்சம் பெருசாக வர ஆரம்பித்து ஒரு 60க்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அப்போது 60லேருந்து கணக்கு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷத்துக்கு பயங்கரமான அளவு வந்து ஒரு ராஜா மாதிரி பீடு நடை போட்டாங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் கச்சா எண்ணெய் வாங்குறதெல்லாம் டாலரில் வாங்கணும், அப்புறம் மெஷின் வாங்கினாலும் டாலரில் வாங்கணும். என்ன ஷிஃப்ட் மெத்தடு எல்லாம் பேசியிருக்கோம். இது வந்து அவன் வந்து யார் எவன் எங்கே வாங்கினாலும் விற்றாலும் எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரணும் அப்படிங்கிறத அவனுடைய கரன்சியை வந்து ஆயுதமாக பயங்கரமாக பயன்படுத்தினான். எனக்கு வந்து ஒரு $100 கோடி என்ன ரிசர்வ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஈடாக வந்து தங்கம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் தங்கம் வேண்டாம், நான் வந்து பேப்பரில் அச்சடித்து கொடுக்குறேன், அதுவே போதும். டாலர் பேப்பர் இருக்கு இல்லையா, கரன்சி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போனாலும் வேல்யூ இருந்துச்சு. அந்த வேல்யூவை முறியடித்தது வந்து சைனா.